இல்ல இப்ப திருமாவளவன் அவர்கள் கட்சி நடத்துறதுனால எய்ம்ஸ் வந்துருச்சா? எல்லாருக்கும் சோறு கிடைச்சிருச்சா? ஐயா அவரை நம்பி வந்த சமூகங்களுக்கு அவங்க கேக்குற கோரிக்கை எல்லாம் கிடைச்சிருச்சா? லூஸ் லூஸ் லூஸ். யாரு எங்க எதை சாப்பிடணும் அப்படிங்கறத நீங்க அத ஒரு அரசியலா மாத்தி அசிங்கமா மாத்துனது நீங்க. ஆபாச சிற்பங்கள் இருக்கிற இடம் தான் இந்து கோயில் சொன்ன ஒரு பெரிய மனுஷன் தானே அவரு. அப்படிப்பட்ட பெரிய மனுஷன் தானே அவரு. அவர் கட்சியில இருந்து எத்தனை பேருக்கு ஆபாச வீடியோ வெளியே வருதுன்னு அவர் கணக்கு சொல்லுவாரா? திருமாவளவன் அவர்கள் மேல நான் ரொம்ப மரியாதை வச்சிருந்தேன். அவர் சேராத இடம் சேர்ந்து ரொம்ப மனசாட்சிக்கு விரோதமா பேசுறாருங்க. முருகன்னு பேர் வச்சிருக்கிறாங்களா, கொண்டு காட்டுங்கன்னு கேக்குறாரு. என்னுடைய மகனுடைய பேரு கார்த்திகேயன் தான். என்னுடைய மகன் பேரு கார்த்திகேயன். அவனுடைய இத நான் பொது வெளியில சொல்லக்கூடாது, நான் பர்சனல் டீட்டெயிலே பேசக்கூடாது அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா இதை உடனே எடுத்து அதை கூட கொச்சப்படுத்துவாங்க. கர்நாடகாவில முருகன் இருக்கிறாரு. எத்தனை பேருக்கு அங்க முருகண்ணா அப்படின்னு பேரு இருக்கு தெரியுமா? முருகையா அப்படின்னு பேரு இருக்கும். எல்லாம் பிராமின் சமூகத்தை சேர்ந்தவர்கள். நான் எத்தனை பேர் உங்களுக்கு நான் காட்டணும்? இப்படி ஒவ்வொருத்தருக்கும் இப்ப முருகன் பேர் இருக்கா? ஆஹா. அப்போ அடுத்தது குமரன் பேர் இருக்கா? அப்ப குமார்னு என் கணவர் பேரு குமார். அவரை கூட்டிட்டு வந்தா உடனே ஆஹா. அப்போ அடுத்தது அழகு குத்துவீங்களா, மொட்டை அடிப்பீங்களா? இப்படி ஒன்னொன்னா கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம பதிலே சொல்ல முடியாது சாமி. ஏன்னா அவருக்கு விஷயமும் தெரியல, நம்பிக்கையும் இல்லை. அவருக்கு வெறும் வெறுப்பு மட்டும்தான் இருக்கு. ஆபாச சிற்பங்கள் இருக்கிற இடம் தான் இந்து கோயில் சொன்ன ஒரு பெரிய மனுஷன் தானே அவரு. அப்படிப்பட்ட பெரிய மனுஷன் தானே அவரு. அவர் கட்சியில இருந்து எத்தனை பேருக்கு ஆபாச வீடியோ வெளியே வருதுன்னு அவர் கணக்கு சொல்லுவாரா? வேங்கை வயல்ல நாரிக்கிட்டு இருக்கு, அவர் இன்னும் அங்க போகல. ஐயா, தூய்மை பணியாளர்கள் நேத்து வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் என்ன சொன்னாரு? அதை விட ஆபாசம் இருக்கா? நீங்க யாரும் வேலை நிரந்தரம் கேட்காதீங்க. நீங்க வேலை நிரந்தரம் கேட்டா அப்புறம் இதுதான் உங்களுடைய வாழ்க்கைன்னு ஆயிரும். அதனால அதோ ஒரு கான்ட்ராக்டர் இருக்கான் பாரு, அவங்கிட்ட போய் அதே வேலையை செய்யுங்கன்னு சொன்ன பெரிய மனுஷங்க அவரு. அவரை விட ஒரு மனசாட்சி இல்லாத ஆபாச பேச்சாளர் இருக்கிறாராங்க. கேட்டா உடனே என் மேல பீசிய போடுவாங்க. திருமாவளவன் அவர்களுடைய கொள்கை ரீதியாக எல்லாம் நம்ம விமர்சிக்கும் போது எதுவும் பண்ண முடியாது. ஆனா என்னை இந்த மாதிரி கேட்டதுக்கு ஏற்கனவே குடும்பாவி எரிச்சு ஒரு பிசியை எங்கேயோ இங்கதான் போட்டு வச்சிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் நம்ம என்ன, இதை விட கொடுமை திருமுருகன் காந்தி. நீங்கள்லாம் கவிச்சு சாப்பிடுறது இல்லையா? அப்போ முருகன் என்ன செய்வமா? இப்படி எல்லாம் ஹலோ, நீங்க என்ன ஆபீஸுக்கு போற மாதிரி அதே உடையில தான் நீங்க தியேட்டருக்கு போவீங்களா? நீங்க ஒண்ணுமில்ல, உங்களுடைய முதலாளிகளை போய் பாக்குறீங்களே அறிவாலயத்துல, அப்ப நீங்க லுங்கியும் இதுவும் இப்படி ஒரு ட்ரம் ஸ்டிக்கையும் கையில வச்சுட்டு அப்புறம் அப்படின்னு தான் நீங்க போய் பார்க்க போறீங்களா? ஏன் அப்போ நீங்க பயபக்தியா போறீங்க? உங்களுக்கு அவங்கள பார்த்தா பக்தி வருதுங்க, எங்களுக்கு பெருமான் முருகனை பார்த்தா பக்தி வருதுங்க. கவிச்சு எங்க சாப்பிடணும்னு எங்களுக்கும் தெரியும். ஐயா, எங்க இஸ்லாமிய சமூகத்தினரே, எங்க சகோதரர்களே, முஸ்லிம் பேட்டையில தாங்க விருந்து வைக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரியுங்க. நாங்க எங்க எதை சாப்பிடணும்னு நீங்க சொல்லாதீங்க. யாரு எங்க எதை சாப்பிடணும் அப்படிங்கறத நீங்க அத ஒரு அரசியலா மாத்தி அசிங்கமா மாத்துனது நீங்க. ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம். ரெஸ்பெக்ட் கொடுத்தா உடனே நாங்கெல்லாம் அப்படியே எங்க உரிமையெல்லாம் இழந்துட்டதெல்லாம் அர்த்தம் கிடையாது. அதுக்கு ஒவ்வொரு நேரம் இருக்கு, அவ்வளவுதான். ஸ்கூலுக்கு போற மாதிரி ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம்ல போறோம். ஸ்கூல்ல நம்ம பாடம் படிக்கிறோம். சினிமா தியேட்டர்ல விசில் அடிக்கிறோம். ஸ்கூல்ல போய் விசில் அடிக்கலாமா? லூஸ். மேடம், திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்திட்டா எய்ம்ஸும் சாப்பாடும் கிடைச்சிருமான்றத திருமாவளவன் கேட்கிறாரு. இதே ஒரு மத வழிபாடு, வேற மத வழிபாடுகளை இப்பெல்லாம் கேட்க மாட்டாங்க மாதிரி சில கருத்துக்களும். எனக்கு யாரையும் இந்த இடத்துல குறைச்சு பேசணும்ன்ற விருப்பம்லாம் இல்ல. எல்லார் நம்பிக்கையும் மதிக்கணும். இப்ப தீபம் ஏத்திட்டா எய்ம்ஸ் வந்துருமான்னு கேக்குறாரு. எங்க பெண்களை வச்சு நான் சொல்றேன், இந்த பெண்கள் பெய்யன பெய்யும் மழை. பத்தினி தெய்வங்கள் சொன்னா நடக்கும். தட்டலாம், தாராளம் பிரச்சனை. நீங்க
உங்களுடைய உணர்ச்சிகளை நீங்க வந்து கட்டி வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க கை தட்டணுமா தட்டுங்க, விளக்கேத்தணுமா ஏத்துங்க, சரிங்களா? அமைதி அமைதி. அன்பர் கேட்ட திருமாவளவன் அவர்கள் கேட்கிறாரு, மலை மேல தீபம் ஏத்திட்டா எய்ம்ஸ் வந்துருமா, எல்லாருக்கும் சோறு கிடைச்சிருமா, இதானங்க கேட்டாரு. இல்ல இப்ப திருமாவளவன் அவர்கள் கட்சி நடத்துறதுனால எய்ம்ஸ் வந்துருச்சா, எல்லாருக்கும் சோறு கிடைச்சிருச்சா? ஐயா அவரை நம்பி வந்த சமூகங்களுக்கு அவங்க கேட்கிற கோரிக்கை எல்லாம் கிடைச்சிருச்சா? என்ன பையன்? அவர் வந்து முதல்ல கட்சியை கலைச்சிடுறங்க, நாங்க அதுக்கப்புறம் இதுல அரசியல் இல்ல. அவர் இப்ப வந்து அவர் கட்சியை கலைச்சா நான் சோறு போடுறேன் 10,000 பேருக்கு. அவர் கட்சியை கழிச்சாரு. இல்ல இன்னொன்னு கேக்குற, இப்ப எல்லா நம்பிக்கைகளையும் மதிப்பு கொடுக்கணும் அப்படிங்கறதாங்க நம்முடைய ஒரு கோரிக்கை. இன்னைக்கு வந்து தர்காவுல ஒரு திருவிழாக்கு கொடி ஏத்தி இருக்கிறாங்க. 6ஆம் தேதி வந்து சந்தன்கூடு திருவிழா நடக்க போகுது. இப்ப அந்த கொடி ஏத்தினதுனால இப்போ இங்க திருமாவளவனுடைய ஆசையெல்லாம் நிறைவேறிச்சா? அத அவர் கேட்பாரா? அப்படி கேட்பாரா? அவரு சந்தனக்கூடு நடத்துறதுனால சாப்பாடு கிடைக்குமான்னு திருமாவளவன் கேட்பாரா? கேட்க மாட்டாரு. நான் வேளாங்கண்ணில வேண்டுதல் நிறைவேற்றி இருக்கேன். எங்க அண்ணன் கிறிஸ்துவர், அவர் எனக்காக வேண்டிக்கிட்டாரு, நான் அங்க வேண்டுதலை நிறைவேற்றி இருக்கிறேன். நான் காஷ்மீர்ல இருந்து, என் பக்கத்து வீட்டுக்காரி காஷ்மீரி, என் பொண்ணுக்கு வந்து தெரியும் எல்லாருக்கும், என் பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை வந்த போது அந்த பொண்ணு அஜ்மீர் தர்கால போய் வேண்டிக்கிச்சு. நான் போறேன், நான் போய் அதை நிறைவேற்றினேன். நாம எல்லாத்தையும் மதிக்கிறோம், அவங்களும் எல்லாத்தையும் மதிக்கிறாங்க. மதிக்காதன்னு கத்து கொடுக்கறதுக்கு நீங்க என்னங்க கட்சி வைக்கிறீங்க? போய் வேங்க வயல்ல போய் என்ன நடக்குதுன்னு பாருங்க, தூய்மை பணியாளர்களுக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க, இல்ல அட்லீஸ்ட் உங்க சீட்டு பேரத்தையா போய் பாருங்க. நாங்க எங்க வேலையை பாத்துக்கிறோம். இதுல நடுவுல நீங்க யாரு வர்றதுக்கு? மதக்கலவரம் உண்டு பண்ற யாரு உண்டு பண்றா? நீங்க தான் உண்டு பண்றீங்க. திருமாவளவன், திருமுருகன் காந்தி, சு வெங்கடேசன், விநாயக சதுர்த்திக்கு எந்த விதமான ஒரு வாழ்த்தை கூட சொல்ல முடியாத வாய் கட்டி போற நம்முடைய முதலமைச்சர் கிறிஸ்துமஸ் பண்டிகை ஆனா உடனே கிறிஸ்துமஸ் மரத்தோட போய் நிக்கிறாரு. இப்போ நோம்பு கஞ்சினா உடனே அதை குடிக்கிறாரு. நான் அதெல்லாம் தவறு சொல்லல, நான் அப்படிலாம் சொல்லல. எல்லாரும் வந்து நம்முடைய சகோதரர்கள் தான். அப்ப அந்த சகோதர மனப்பான்மை உங்களுக்கு இந்துன்னு சொன்னா, சனாதனம்னு சொன்னா ஏன் ஒழிப்போன்னு கிளம்புறீங்க? அதுல என்ன? அதை ஒழிச்சுட்டா நீங்க வந்து தைரியமா கடவுள் பக்தி இல்லாம தப்பு தண்டாவெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நாளைக்கு கடவுள் வந்து உங்களை இங்க இல்லைன்னாலும் அங்க தண்டிப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இந்து மக்கள்ல சிலர் உங்களுக்கு இன்னும் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க அதுவும் இல்லைன்னு ஒழிச்சிட்டீங்கன்னா உங்களை மாதிரி பாவிகளுக்கு இங்கேயே தண்டனை கொடுக்கணும்னு மக்கள் நினைக்க மாட்டாங்களா? மதக்கலவரம்னு பேசுறீங்களே, உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.